கண்டிப்பா இல்லை வாங்காத ஒரே ஆள் நான் மட்டும்தான். அதான் நான் ஃபர்ஸ்டே சொன்ன மாதிரி எல்லாமே அத்தையோட ஸ்பான்சர் தான். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஃப்ரெண்ட்ஸ், நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஒரு சின்னதாக ஷாப்பிங் பண்ண போகலான்னா சொல்லிட்டு அத்தையை கூட்டிட்டு போகிறோம். அத்தையை கூட்டு இப்போ தான் மொதல் நம்ம ஷாப்பிங் பண்ணவே போகிறோம்ல. நிறைய டைம் நாங்கள் சொல்லியிருக்கோம் அத்தையை கூட்டு போகிறோன்னு சொல்லிட்டு, ஆனால் போனது கிடையாது. ஆனால் இப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா போகலான்னு சொல்லிட்டு கிளம்பியிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். என்ன ஷாப்பிங்னா ட்ரெஸ் எடுக்க போகிறோம். அது ஏதோ ஆஃபர் போட்டிருக்காங்களாம் பண்ருட்டியில், அப்படிதானே? ஆமாம் ஆஃபர் தான். இந்த மாதிரி நமக்கு வாங்கி தரதே அம்மா தான் ஸ்பான்சர். உண்மைதான், அம்மா ஸ்பான்சரில் தான் கிளம்புறோம். ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ். சரி போயிட்டு ட்ரெஸ்லாம் எடுத்துகிட்டு வரலாம். அத்தைக்கு வந்து பார்த்தீங்கன்னா சாரீலாம் எடுக்கணுமா, வீட்டில் கட்டி இருக்க மாதிரி. அதனால அதெல்லாம் எடுத்துகிட்டு வரலாம் சொல்லிட்டு கிளம்பியாச்சு. போயிட்டு அங்கே பார்க்கலாம். சரி வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ போகலாம். வீடியோ ஸ்கிப் பண்ண பாருங்க. திருப்பி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண பார்த்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்புறம் வீடியோ போகலாம். இல்லைனா ரெடியாக கிளம்பி போயிருக்கலாம். போட்டு வந்து வேலை செஞ்ச டிஷர்ட்ல அப்படியே கிளம்புறோம். அது மட்டும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், நானும் ரொம்ப நாளாக முடி வெட்டுன்றேன். நான் வீடு கட்டிட்டு தான் முடி வெட்டுவேன்னு சொல்லிட்டு ஒத்த காலையில் நிற்கிறாரு. வாங்க வாங்க சிப்பலமா போகலாம். அத்தை வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே வரேன்னு சொல்லிட்டு போயிருக்காங்க. நாங்கள் இப்படியே போயிட்டு அப்படியே பிக்கப் பண்ணிட்டு போயிடலாம். நான் சொன்ன ட்ரெஸ்லாம் எடுத்தாச்சா? எனக்கு எந்த ட்ரெஸ் எடுக்கல. அத்தைக்கு மட்டும் இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா எடுத்தோம். காலையிலே வரணும் ஃப்ரெண்ட்ஸ். 10 மணிக்கு வந்ததும் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வச்சுருப்பாங்க கலெக்ஷன்ஸ்லாம். இப்போ எதுவும் அந்த அளவுக்கு இல்லை. உள்ளே இருக்குது, அது எடுத்து காலையில் தான் வெளியே எடுத்து வைப்பாங்களாம் 10 மணிக்கு. நாங்கள்லேருந்து வரோம், எங்களுக்கு கொஞ்சம் எடுத்து காமிங்கன்னு சொல்லிட்டோம். மாட்டேன்ட்டாங்க. ஆனால் இருந்தாலும் அத்தை கேட்கும்போது ஒரு 4 புடவை வந்து எடுத்து கொடுத்தாங்க ஃப்ரெண்ட்ஸ். அதுலேருந்து எடுத்து தான் இந்த ஒரு புடவை. எனக்கு எதுவும் செட் ஆகலை. அதனால மோனோக்கு வந்து பார்த்தீங்கன்னா சட்டை பார்த்துட்டு இருக்கேன். ஷர்ட்டு டிஷர்ட் இருக்குது பார்த்துட்ருக்கேன். நல்லா தான் இருக்குது, பட் நம்ம சைஸுக்கு செட் ஆகலை. அத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா அது மாதிரி தான் தேடிட்டு இருக்காங்க. மனோக்கு தான் தேடிட்டு இருக்காங்க. எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா சுற்றி பார்த்தாங்க, எனக்கு எதுவும் செட் ஆகலைன்ட்டேன். அதனால இப்போ அவருக்கு தான் இறங்கி அடுத்த மாதம் அத்தைக்கு ஒரு புடவை வச்சுருக்கல. அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை. நான் எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு இல்லை. சரி பாருங்க என்ன எடுக்கணும்னு பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு கடைசி வரைக்கும் எனக்கு ஒரு துணி கூட எடுக்கல. மனோக்கு வந்து பார்த்தீங்கன்னா எடுத்தோம், அத்தைக்கு ஒரு புடவை எடுத்தோம். ஸோ அவள்தான் வந்து ஃபஸ்ட்டு ஒரு கடைக்கு போனோம். எனக்கு சுத்தமாக செட் ஆக சொல்லிட்டு இன்னொரு கடைக்கு வந்தோம். இங்கே வந்து ஒரு பொருள் வாங்கிட்டு அப்புறம் அத்தைக்கு புடவைலாம் எடுத்துகிட்டு இப்போ வந்து வீட்டுக்கு தான் ஃப்ரெண்ட்ஸ் கிளம்ப போகிறோமே. வீட்டில் போய் காட்டுறேன் என்னென்ன எடுத்துருக்க சொல்லிட்டு. சரி வீட்டுக்கு போயிட்டு பார்க்கலாம். பாருங்க, ஒரு புடவை தேடி எடுக்குது, என்னதான் ட்ரெஸ் எடுத்துன்னு சொல்லிட்டே இருந்தாங்க. ஷாப்பிங் வந்தாலே டயர்ட் ஆகிடுறாங்க எல்லாம். ஆமாம், அத்தைலாம் ரொம்ப டயர்ட் ஆகிடுவாங்க. ரொம்ப நாள் கழிச்சு அத்தையை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வீடியோவில் பார்க்குறோம். ஆனால் உண்மையாக சொல்கிறேன், அத்தை தான் வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் எல்லாருக்கும் ஸ்பான்சர் பண்ணது. ஆமாம், அதான் முன்னாடியே சொல்லியாச்சுல. இல்லைன்னாங்க, ஆனால் இங்கே வந்து அம்மா தான் ஸ்பான்சர் பண்ணாங்களே. அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நான் எதுவும் எடுக்கலன்னு. சரி பார்க்கலாம், வீட்டில் போய் என்னென்ன போட்டு எடுத்து காட்டுறேன். சரி ஓகே. ஒரு வழியாக வந்து பார்த்தீங்கன்னா ஷாப்பிங்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்துட்டோம். ஸோ எனக்கு தான் கொஞ்சம் மன வருத்தமாக இருக்குது. ஒரே ஒரு பப்ஸு வாங்கி கொடுத்தாங்க ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு ஃபோன் போனதுக்கு. பப்ஸு டீ. சரி அது நீ தானே குடிச்ச டீ, உனக்கு தானே பொருள் வாங்கினாங்க. அதான் ஃப்ரெண்ட்ஸ் ஜாலியாக போச்சு. இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா காலையில் எழுந்து இங்கே தான் இருந்தோமே, அத்தை வீட்டில் தான் வந்து பார்த்தீங்கன்னா இருந்தோம். எனக்கு கொஞ்சம் வீட்டில் வேலை இருந்தது. அதனால் கல்லாம் உடச்சி வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே போட்டுட்டு அப்புறமா ஒரு எத்தனை மணிக்கு ஆகும்? நம்ம ஒரு 4 மணி இருக்குமா, 3 மணி சம்திங் அந்த மாதிரி 4 மணி இருக்கும். ஆமாம் ஈவினிங் தான். அந்த மாதிரி கிளம்பி போயிட்டு ஒரு 3 கடை, எனக்காகவே 3 கடை ஏறி இறங்கணும். ஆனால் 3 கடையுமே வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெஸ் எடுக்கல. சரி பார்த்துக்கலாம், பொங்கலுக்கு பார்த்துக்கலாம் சொல்லிட்டு விட்டுட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் அத்தைக்கு மனோக்கு அவர் வந்து எங்கள் வீட்டில் ஒரு குட்டி பாப்பா இருக்குது சொல்லிட்டு தெரியும். ஸோ அவளுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெஸ் எடுத்துகிட்டு வந்தோம். அப்புறம் மாமாவுக்கு ஒரு டவுசரு, அவர் இவங்க அண்ணனுக்கு ஒரு டவுசரு, அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துகிட்டு வந்தோம். அப்புறம் அக்காவும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு எது தேவையான பொருள் வந்து பார்த்தீங்கன்னா வாங்கிட்டாங்க. இல்லை வாங்காத ஒரே ஆள் நான் மட்டும்தான். அப்பதான் திட்டிகிட்டே இருந்தாங்க, எதாவது வாங்கிக்கோன்னு. ஏன்னா நான் எதுவுமே வாங்கலைன்றதுனால அவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா புடவைலாம் எடுக்காமலே இருந்தாங்க. சரி சொல்லிட்டு நான் எதுவும் வாங்கணுன்றதுனால அவங்களுக்கு புடவை எடுத்துக்கோங்க அப்படி சொல்லிட்டு இது பண்ணியாச்சு. அதான் நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி எல்லாமே அத்தையோட ஸ்பான்சர் தான். ஆமாம், அம்மாவோட ஸ்பான்சர் தான். அந்த மாதிரி இது கடையும் வந்து நான் ஆஃபர் கடையா, அதான் 3 கடை போட்டிருக்காங்க அப்படின்ட்டு. எது எடுத்தாலும் 100
200 இது எடுத்தாலும் 200 250 அந்த மாதிரி இருந்தது. ஸோ அதனால போனோம். நார்மலாக இந்த மாதிரி ட்ரெஸ் எடுக்கணும் இவ்வளோ பெரிய எடுக்கணும்னா கண்டிப்பாக 5000 10,000 பட்ஜெட் ஆயிருக்கும். 1000 ரூபாய்க்குள்ளேயே முடிஞ்சிச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஆமாம். ஸோ போயிட்டு ட்ரெஸ்லாம் காமிக்கலாமா? சரி, என்னென்ன ட்ரெஸ் எடுத்துருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. சரி வாங்க. வேணாம், நல்லா தான் இருக்குது சொட்டு. குளிர் தான் ஃப்ரெண்ட்ஸ். காதில் வந்து மப்பர்லாம் மப்பர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கட்டியிருந்தாங்க. ஸோ அந்த மாதிரி கட்டியிருந்தா அடையாளம் தெரியல சொல்லிட்டு கைக்கு சொல்லிடுச்சு. வண்டியில் வந்தேன்ல சமூகம் தான் வந்து சொல்கிறது. நான் நடுவில் சேஃப்டியாக வந்துட்டேன். அத்தை வந்து பின்னாடி மாட்டிக்கினாங்க, முன்னாடி மாட்டிக்கினாரு. சரி, என்னென்ன பொருள் வாங்கன்னு சொல்லி பார்த்துலாமா? சரி பார்க்கலாம் வாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா கிளிப்பு. இது கொடிக்கை இங்கே வந்து வாங்கினாங்க, அக்கா வாங்கினாங்க சொல்லல அது. நெக்ஸ்ட் அத்தைக்கு எடுத்து புடவை பார்த்துலாமா? சரி, நல்லா இருக்கும். நானும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சாரீ வச்சிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். பாப்கார்ன் சாரின்னு சொல்லுவாங்கல்ல அது. இந்த பாருங்க, அத்தை செலெக்ஷன் தான் இது. நான் ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். நான் இங்கே அது சொல்லலை. புடவை எடுக்கிறோம் அப்படின்னா எப்படி சொல்றது, புடவை எடுத்துட்டு தான் ஜாக்கெட் தைப்பாங்க, புரியுதா? ஆனா இங்க ஜாக்கெட்டுக்காகவே புடவை எடுத்துக்கிறாங்கன்னா பாத்துக்கோங்க. ஒரு ஜாக்கெட், இந்த ஜாக்கெட்டுக்கு இந்த புடவை மேட்சிங்கா இருக்கும் அப்படின்ட்டு இந்த கலர்ல ஒரு ப்ளவுஸ் வந்து நான் கட் பண்ணி வச்சிருக்கேன், தைக்கல. அதுக்காக இது வந்து பாத்தீங்கன்னா அத்தைக்கு எப்படி சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். சூப்பரா இருக்குப்பா. அதாவது அத்தை கலர் இல்லை என்கிட்ட. எல்லாம் இந்த மாரி மைண்ட் கலர் தான் நிறைய இருக்குதுல்ல. அதனால இது என்ன கலர் வந்து ஒரு ஆரஞ்சு கலர். கொஞ்சம் லைட்டா, ரொம்ப டார்க் இல்ல, கொஞ்சம் லைட் தான். நல்லா இருக்கு ஆரஞ்சு. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இந்த கவர்ல தான் கொடுத்துட்டாங்க எல்லாம். என்ன பேத்திக்கிற செட்டு, பையனுக்கு ஒரு செட்டு. இது வந்து பேத்தி காமிங்க. நல்லா இருக்கா? பிரிச்சு காட்டு இந்த பக்கம். என்ன கலர் தான் பொண்ணுக்கு நல்லா ஏற்ற கலர். லோயர் பேண்ட் டிஷர்ட்டு. அம்மா செலக்ஷன் பா இது. அக்கா செலக்ஷன் எடுத்தது அழகா எடுத்துச்சு. அதான் அந்த கலர் தான் நான் எடுத்தேன். இது வந்து பார்த்தீங்கன்னா கவிதா. இது ஷர்ட்டு பேண்ட்டு. இது ஒரு முழுகைப்பா. குழந்தை வந்து பெண் குழந்தை தான் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் பிறந்த ஆம்பளை குழந்தைங்க சட்டை போட்டு வந்து பார்த்தீங்கன்னா பழகிட்டாங்க. அது போட்டதான் பாப்பா அந்த பாப்பாவுக்கு நல்லா இருக்குது. ரொம்ப ட்ரெஸ் போட்டா முடியும் வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு வளரல, அப்படியே இவ்வளோவே நின்றுடுவான். கொண்ட போகிற அளவுக்கு முடி இருக்காது ஃப்ரெண்ட்ஸ். அதனால வந்து பார்த்தீங்கன்னா அப்பப்போ முடியும் வெட்டி விட்டுறாங்கல்ல, அதுக்கு லேடிஸ் அதாவது பேபி கேர்ள் ட்ரெஸ் போட்டாலும் நல்லா இருக்காது. அதனால வந்து பார்த்தீங்கன்னா பாய் ட்ரெஸ் தான். நல்லா இருக்குப்பா. இது யாரு கட்ட? அது என்னோடது, கிரீன் கலர் என்னோடது. இது வந்து மனோக்கு. இதுவும் அதுக்கு வந்து டிஷர்ட் வந்து வாங்கியிருந்தார் ஃப்ரெண்ட்ஸ். இந்த டிஷர்ட் நல்லா இருக்கு. ஸோ இது இங்கே வச்சிருந்தேன், இங்கே வந்தால் தானே வேலை போட்டுக்குவேன். வேலை இங்கே வச்சுக்கோ. இது வந்து மாமாவுக்கு நினைக்கிறேன். ஆமாம், அவருக்கு தான். அவருக்கு பத்தாது, நான் எடுத்துக்கிறேன். ஆமாம், குட்டியாக தான் இருக்குதுல்ல, தெரியல. பார்ப்போம். போட்டு பார்க்கட்டும். கொடுத்து பார்க்குவோம். போட்டால் பாரு, போடலன்னா எடுத்துக்கோ. இது வந்து பார்த்தீங்கன்னா மாமாவுக்கு. இது வந்து மனோ அண்ணனுக்கு. ஆளுக்கு ஒரு டவுசர். ஆமாம், பெருசாக இருக்குமா? கரெக்டாக இருக்கும். அது கிளாத்து துவைக்க கரெக்டாகிடும். அது அங்கே வந்து அதிகமாக நல்லா இருந்த பொருள் எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கிளாத் ட்ரெஸ், இப்போ ஷார்ட்ஸு, டிஷர்ட்டு, குழந்தைக்கெல்லாம் ட்ரெஸ்ஸு சூப்பராக இருந்தது. ஸோ அங்கே பண்ருட்டி ஃபுல்லாகவே நிறைய கடை அந்த மாதிரி போட்டிருக்காங்க. எனக்கு வந்து அந்த ஊர் எந்தெந்த இருந்துச்சு, அந்த லொக்கேஷன் எனக்கு அந்த அளவுக்கு தெரியாது ஃப்ரெண்ட்ஸ். ஸோ சூப்பராக வந்து பார்த்தீங்கன்னா போயிட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு வந்தேன் நீ ஃபுல்லாக. ஸோ நான் வந்து அத்தை வந்து என் கூட வந்திருக்காங்க. பட் வந்து நான் வீடியோலாம் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ எடுத்தது கிடையாது. ஆனால் ஃபஸ்ட் டைம் வந்து அத்தை என் கூட வந்து இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ எடுக்கிறோம். ஸோ இதுக்கப்புறம் நம்ம இங்கே வந்துடுவோம் இல்லையா, போக போக அத்தையும் எப்படி பார்த்து நல்லா பேசுறதுக்குலாம் ட்ரைனிங் கொடுத்து வச்சுக்கணும். கண்டிப்பாக. இன்னும் நல்லா பேசணும்ல. நான் எப்படி அப்படி அடிச்சு கிடக்கணும், அதே மாதிரி எனக்கு என்ன பேச விடாம எனக்கே டஃப் தர அளவுக்கு அத்தையை வந்து பார்த்தீங்கன்னா பேச வைக்கணும். ஏன்னா எல்லாருமே கேமரா ஸ்டார்ட் பண்ணும்போது கொஞ்சம் ஷை டைப்பாக இருக்கும், என்ன பேச தெரியாது. ஆனால் அதெல்லாம் ஸ்டார்டிங்ல நல்லாவே பேசினாங்க. போ அப்படியே பிக்கப் ஆயிடலாம். ஓகே ஓகே ஓகே. பார்த்தீங்கன்னா ஷாப்பிங்லாம் பண்ணிட்டு வந்திருந்தோம்.
ஸோ அதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சரண்யா மனோராஜ் யூடியூப் சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க இப்போ வந்து போயிட்டு நெக்ஸ்ட் சூப்பரான வீடியோ வந்து மீட் பண்ணலாம் டாடா பாய் டாடா பாய் பாய் சரி டாடா பாய்.